உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 22ஆம் திகதி 9ஆம் மாதம் 2025 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் புரட்டாதி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் பிரதமை திதி, உத்திர நட்சத்திரம், சித்த யோகம், நவராத்திரி விரதம் இன்றைய தினம் ஆரம்பம். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் புகழ், ரிஷபம் அன்பு, மிதுனம் தடங்கள், கடகம் நலம், சிம்மம் அமைதி, கன்னி பெருமை, துலாம் பொறுமை, விருச்சிகம் ஜெயம், தனுசு அனுகூலம், மகரம் மகிழ்ச்சி, கும்பம் முயற்சி, மீனம் சுபம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக அல்லது ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருப்பின் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு கடிதம் மூலம் எழுதி அனுப்புங்கள். சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய கடிதங்களை எழுதி அனுப்பினால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை, நல்ல சிறந்த கேள்விகளுக்குண்டான பதிலை இந்த தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு தெரிவிக்க தயாராக இருக்கின்றேன். சரி, இன்றைக்கு நவராத்திரியின் முதலாவது நாள். நவராத்திரி விரதம் இன்றைக்கு ஆரம்பம். 22ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை இந்த வருஷத்துக்குரிய நவராத்திரி விரதம் ஆரம்பம். இன்றைக்கு முதலாவது நாள். சரி, இன்றைக்கு நவராத்திரியில் முதலாவது நாள். முதல் 3 தினங்களும் துர்க்கை அம்பாளுக்குண்டான நாள்கள். அதில் முதலாவது நாள் இன்றைக்கு துர்க்கை அம்பாளை வழிபடக்கூடிய நவராத்திரி நாள். துக்கத்தை போக்குகின்றதால் துர்க்கை என்று பேர் அவளுக்கு. துக்கத்தை போக்குவதால் துர்க்கை என்று பேர் துர்க்கை அம்மனுக்கு. அப்போ இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய துக்கங்கள் எல்லாம், துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். உமா மகேஸ்வரி 9 நாளும் இறைவனை 9 வடிவமாக கும்பிடுவது எங்களுடைய சிறப்பு. ஆகம விதியில் சொல்லப்பட்டிருக்கு. 9 நாளும் இறைவனுக்கு துர்க்கை, அதாவது எல்லாம் வல்ல பரம்பொருள் மகாசக்திக்கு 9 வடிவம். இன்றைய தினம் உமா மகேஸ்வரி என்கின்ற வடிவத்தில் தெய்வம் காட்சி தருவதாக ஐகிந்தம். இன்றைக்கு எப்படி கோலம் போடணும்? 9 தினங்களும் 9 விதமான கோலம் போடணும். இன்றைக்கு அரிசி மாவினால் பொட்டு கோலம் போட வேண்டும். பொட்டு கோலம்னா புள்ளிக்கோலம், ஒவ்வொரு புள்ளியாக வைத்து கோலம் போடுவது. அரிசி மாவில் இன்றைக்கு கோலம் போடணும். 9 நாளும் 9 வகையான கோலத்தை பற்றி சொல்லித்தாரேன். இன்றைக்கு அரிசி மாவினால் பொட்டு கோலம் போட வேண்டும். சரி, இன்றைக்கு எந்த மலர்களினால் அம்பாளை துர்க்கையை அலங்கரிக்க வேணுமென்றால் மல்லிகை மலர்கள். 9 நாளும் 9 மலர்களை சொல்கிறேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த பூக்களை தேடிக்கொள்ளுங்கோ அல்லது கடையில் வாங்கி கொள்ளுங்கோ. மல்லிகை மலர்களினால் மாலை கட்டி அம்பாளுக்கு சாத்துங்கோ. நவராத்திரியில் முதலாவது நாள் இந்த மல்லிகை மாலை போடுறது ரொம்ப சிறப்பு. நினைச்சதெல்லாம் நடக்கும். அலங்காரம் செய்ய வேண்டும் மல்லிகை மலம்.
வில்வம் இலையினால் அர்ச்சனை செய்யுங்கள். நாங்கள் பிரதோஷத்தண்டுக்கு சிவனுக்கு அர்ச்சனை செய்ய கொண்டு போவோம் வில்வம் இலை. பொதுவாக வில்வம் இலை சிவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பத்திரம். ஆனால் இன்றைய தினம் நவராத்திரியின் முதலாவது நாள் வில்வம் இலை கடைக்கு போய் கேளுங்க, வில்வம் இலை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கோ. அல்லது பக்கத்தில் மரங்கள் இருந்தால் பிடுங்கி முதல் நாளே ஆஞ்சி வச்சுக்கொள்ளுங்க. வில்வம் இலை நவராத்திரியின் முதலாவது நாளாகிய இன்றைய தினம் எல்லாம் வல்ல சக்தியை உமா மகேஸ்வரியாக நினைத்து துர்க்கை அம்பாளுக்கு வில்வம் இலையினால் அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம். இன்றைக்கு என்ன நெய்வேதனம் என்றால் வெண்பொங்கல். வெண்பொங்கல் வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய பொங்கல். சர்க்கரை பொங்கல் வேறு, வெண்பொங்கல் வேறு. வெண்பொங்கல் வீட்டில் சாப்பிட்றதுக்கெல்லாம் வெப்பம் பொங்கல் வைக்கிறேன்னா வெண்பொங்கல். அந்த மாதிரி இன்றைக்கு உண்டான நவராத்திரியின் முதலாவது தினத்திற்கு நெய்வேதனம் வெண்பொங்கலை நெய்வேதனமாக வையுங்கள். இன்றைக்கு படிக்க வேண்டிய ராகம் தோடி ராகம். எப்பவுமே நவராத்திரியில் முதல் நாள் தோடி ராகம் படிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சால் படியுங்கோ, இல்லைன்னா சங்கீத ஞானம் உள்ளவர்கள், சங்கீதம் படிக்கக்கூடியவர்கள், சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்ற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கு வீட்டில் தோடி ராகத்தை படிக்க சொல்லி எல்லாரும் காது குளிர கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ராகம் தோடி ராகம். இன்றைக்கு அம்பாளுக்கு என்ன கலரில் வஸ்திரம் சாத்த வேண்டுமாக இருந்தால் பச்சை நிறம். நவராத்திரியில் முதலாவது நாளுக்குண்டான வஸ்திரம் பச்சை நிறத்தில் வஸ்திரத்தை அம்பாளுக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினம் வாழைப்பழம் நெய்வேதனம் செய்யுங்கள். கடையில் போய் கொஞ்சம் வாழைப்பழத்தை வாங்கி நெய்வேதனம் செஞ்சு அந்த பழங்களை தானமாக கொடுங்கள். ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை பிச்சு நவராத்திரி பூசைக்கு உங்களோட வீட்டுக்கு யார் வெறியணுமோ அவைகளுக்கெல்லாம் வாழைப்பழம் 9 நாளும் 9 விதமான பழங்களை நான் சொல்லுவேன். அதை நெய்வேதனம் செய்து தானமாக கொடுங்கள். வாழைப்பழம் இன்றைக்கு நல்லது. இன்றைக்கு கும்பிட்டா என்ன பலன் என்றால் வறுமை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், துன்பம் நீங்கும், ஆயுள் அதிகரிக்கும். ஆரோக்கிய குறைவாக உள்ளவர்கள் நவராத்திரி முதலாம் நாள் கும்பிட்ட பலன் என்னவென்றால் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். இருந்து வந்த பலவிதமான துன்பங்கள் இல்லாமல் போகும். வறுமை நீங்கும். கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா, காசு இல்லாமல் இருக்கீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, நோய் நொடியில் இருக்கீங்களா, நிம்மதி இல்லாமல் இருக்கின்றீர்களா, இதையெல்லாம் போக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். நவராத்திரியில் முதல் நாள் 9 நாளுக்கும் 9 வகையான பலன் உண்டு. முதலாவது நாளாகிய இன்றைய தினம் நவராத்திரியில் துர்க்கை அம்பாளை உமா மகேஸ்வரியாக நினைத்து நான் சொன்ன மாதிரி வஸ்திரம் சாத்தி நெய்வேதனங்கள் செய்து ராகங்கள் பாடி வழிபாடு அலங்காரம் செய்து அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தீர்களாக இருந்தால் வறுமை நீங்கும். குழந்தை பாக்கியம். குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் எப்பவும் நவராத்திரி முதல் நாள் விரதம் இருங்கோ. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், துன்பங்கள் நீங்கும், ஆயுள் அதிகரிக்கும். இன்றைக்கு என்ன மந்திரம் சொல்லணுமெண்டா ஓம் உமா மகேஸ்வரியை நமக, ஓம் உமா மகேஸ்வரியை நமக, ஓம் உமா மகேஸ்வரியை நமக. இதுதான் இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம். நவராத்திரி என்பது 9 தினங்கள் தேவியை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாட்கள். சிவராத்திரி என்பது ஒரு ராத்திரி ஃபுல்லாக நித்திரை முழித்து சிவனை கும்பிடணும். நவராத்திரி என்பது 9 தினங்கள் எல்லாம் வல்ல பராசக்தியை அம்பிகையை 9 இரவுகள் வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான தினங்களைத்தான் நாங்கள் நவராத்திரி என்று சொல்கிறோம். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணிக்கு இப்போ நான் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். காலையில் 6 மணிக்கு இன்றைக்கு என்ன நெய்வேதனம் செய்ய வேண்டும், என்ன பாடல் பாட வேண்டும், எப்படியாக கோலம் போட வேண்டும், எந்த பூவினால் அம்பாளை அலங்காரம் செய்ய வேண்டும், எந்த வில்வத்தினால் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும், என்ன நிறத்தில் பட்டு சாத்த வேண்டும், என்ன ராகம் பாட வேண்டும், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் நான் சொல்லி கொண்டு வரேன். இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து
நவராத்திரி விரதம் கண்டிப்பாக எல்லாரும் கொலு வையுங்கோ. கொலு வச்சு நவராத்திரி விரதத்தை சிறப்பாக ஆராதனை செய்து நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.